மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானம். முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் ஆரம்பமான தமிழ் பொது வேட்பாளரின் தேர்தல் பரப்புரை. யாழ் சிறைச்சாலையில் திடீரென உயிரிழந்த கைதி. தமிழ் மக்களால் ஆதரிக்கப்படுகின்றவரே ஜனாதிபதியாக வர வேண்டும், சாணக்கியன் எதிர்வு கூறல். சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம். கனடாவில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட இலங்கை தமிழர். ராஜஸ்தானில் பாடசாலை மாணவன் மீது கத்திக்குத்து, வெடித்தது கலவரம். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் பிரதான வேட்பாளர்களுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை முன்னெடுக்கப்படும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக கட்சியின் பேச்சாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் நேற்று அக்கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா தலைமையில் இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்போது தென்னிலங்கையின் பிரதான கட்சிகளோடு நடைபெறும் பேச்சுவார்த்தையின் விவரங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் நேற்றைய கூட்டத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் தொடர்ந்து பேச்சுக்களை முன்னெடுக்கும்படியும் சம்பந்தப்பட்ட வேட்பாளர்களின் கருத்து நிலைகளை அறிந்து அவர்களின் தேர்தல் அறிக்கைகள் வெளியான பின்னர் மத்திய குழு மீண்டும் கூடி அவற்றை ஆராய்ந்து ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதான வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பிலும் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்ட பின்னர் அவற்றையும் பரிசீலித்து ஒரு தீர்மானத்தை எடுப்பது குறித்தும் நேற்றைய மத்திய குழுவில் யோசனையொன்றை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பிரேரிக்க அதனை மத்திய குழு ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. நேற்றைய கூட்டத்தின் ஆரம்பத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டு சற்று நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளார். மேலும் இந்த கூட்டத்தில் அவர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான கருத்து எதனையும் முன்வைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் பொதுச்சுடர் ஏற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தினை ஆரம்பித்து வைத்துள்ளார். குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் முல்லைத்தீவில் மாலை 3 மணியளவில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமது வெற்றிக்காக மக்கள் மத்தியில் பிரச்சார நடவடிக்கைகளை உத்தியோகபூர்வமாக முன்னெடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் நினைவு தூபிக்கு பொதுச்சுடரேற்றி வழிபட்டு தமிழ் மக்கள் சார்ந்து தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் மற்றும் அவரோடு இணைந்து உறுப்பினர்கள் தேர்தலுக்கான முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பித்து வைத்துள்ளனர். மேலும் இந்த அஞ்சலி நிகழ்வின் போது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுரேஷ் பிரேமச்சந்திரன், சிவசக்தி ஆனந்தன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஊடக பேச்சாளர் துளசி மற்றும் சமூக செயற்பாட்டாளரும் அரசியல் ஆய்வாளருமான நிலாந்தன் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் சிறைச்சாலையில் கைதியொருவர் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக யாழ் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் நிதி மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த குறித்த நபர் கொழும்பு 12 வசிக்கும் 44 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிறை கைதி சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டதாக சிறைச்சாலை காவலர்களுக்கு பல தடவைகள் அறிவித்ததாகவும் பின்னர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் ஆதரிக்கின்ற ஒருவர்தான் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வர வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி சாயி சிறுவர் விளையாட்டு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களை முன்னெடுக்க வேண்டும். எமது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கூட உரிமையுடன் கூடிய அபிவிருத்தியை முன்னெடுக்க வேண்டும் என்றுதான் எழுதியிருந்தோம். எனவே வடக்கு கிழக்கு மக்களுக்கு நன்கு சேவை செய்பவரை நன்கு அறிந்து எமது மக்கள் தேர்வு செய்ய வேண்டும். மிக விரைவாக எமது கட்சி ஒற்றுமையாக நாம் ஒரு முடிவை அறிவிப்போம்.
அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு எமது மக்களும் சேர்ந்து வருவார்கள் என்றால் நிச்சயமாக இப்பிரதேசத்தில் சிறந்த எதிர்காலத்தை அமைக்க முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழில் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையிட்டி திஸ்ஸவிகாரைக்கு எதிரான போராட்டம் நேற்று மாலை 4 மணி முதல் ஆரம்பமாகியுள்ளது. மக்களது காணிகளை சட்டவிரோதமாக அபகரித்து எந்தவிதமான அனுமதிகளும் பெறப்படாது குறித்த விகாரையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விகாரையில் பௌர்ணமி தின வழிபாடுகளை முன்னெடுப்பதற்கு தென்பகுதியில் இருந்து பேரினவாத மக்கள் அழைத்து வரப்படுவது வழமை. அந்த வகையில் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கமைய இந்த போராட்டம் நேற்று ஆரம்பமாகியுள்ளது. மேலும் இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டுள்ளனர். கனடாவில் போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த இலங்கை தமிழர் ஒருவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். ஒன்டாரியோவின் விச்சர்ஸ் டவுவிலே பகுதியைச் சேர்ந்த 31 வயதான கபிலரசு கருணாநிதி என்பவரே கைது செய்யப்பட்டுள்ளார். பிக்கரிங் பகுதியில் போலி இலங்கை கடவுச்சீட்டு மூலம் வங்கிக் கணக்கு ஒன்றை ஆரம்பிக்க முயன்றதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை கடவுச்சீட்டை பயன்படுத்தி கணக்கொன்றை ஆரம்பிக்க முயற்சித்ததாகவும் அது மோசடியானது என கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் டெர்ஹாம் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அரச பாடசாலையில் கல்வி பயிலும் 10ஆம் தர மாணவன் சக மாணவனை கூரிய ஆயுதத்தினால் தாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து அங்கு மதக்கலவரம் ஏற்பட்டுள்ளது. பாடசாலை உணவு இடவேளையின் போது இரு மாணவர்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்ட போது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது படுகாயமடைந்த 15 வயது இந்து மதத்தைச் சார்ந்த மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதலை மேற்கொண்ட மாணவன் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மாணவனின் வீட்டை மாவட்ட நிர்வாகம் இடித்து தரைமட்டமாக்கியுள்ளது. அரசாங்கத்திற்கு சொந்தமான இடத்தில் வீடு கட்டப்பட்டுள்ளதால் வீடு இடிக்கப்பட்டதாக மாவட்ட நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனையடுத்து கலவரம் மேலும் அதிகரித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.